guys, I'm Loki. Welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிரஸ் ரிசால்வ் த பேட்டில் ஃபார் ஹியூமனிட்டியோட எபிசோடு 6 தான். எபிசோடு 5 மிஸ் பண்ணவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு புரியும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தெரிக்க விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போது கதைக்குள்ளே போகலாம். கேப்டன் நினைக்கிறாரு இதுதான் சான்ஸ்னு சொல்லி அவரோட ஸ்வாடை உருவி மான்ஸ்டர் அடித்து பறக்க விட்டுறாரு. வாரியர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. என்ன அடி, மனுஷன் வேற லெவல் ஸ்ட்ராங் போலன்னு பாராட்டுறாங்க. ஒரே அடியில் மான்ஸ்டர் காலி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ போட்டு அந்த சாடியல் போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா அந்த மான்ஸ்டர் தரையில் விழுந்து கிடக்குது. சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, கேப்டன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, இனிமேல் பயமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பீஸ்ட் வந்தாலும் பார்த்துக்கலாம்னு பில்டப்லாம் கொடுக்குறாங்க. கேப்டன் அங்கே கெத்தாக சொல்கிறாரு, இந்த மான்ஸ்டர் அவ்வளோ பெரிய ஆளில்லை போல், ஈஸியாக முடிச்சிட்டேன்னு. அந்த சாடியல் நம்ம ஹீரோ மேலே காலை வச்சு தேய்ன்னு தேய்க்குது. அந்த மான்ஸ்டர் தரையை கீறிக்கிட்டு கிடக்குது. கேப்டன் சொல்கிறாரு, எல்லாரும் ஒதுங்குங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு ரேங்க்டு கேப்டனாக என்னோட பவரை பார்ப்பீங்கன்னு அங்கே சீன் போடுறாரு. சாடியல் யோசிக்கிறா, நிஜமாவே நான் ஒரு மனுஷன் கூட இதெல்லாம் பண்ணுறேன் நான். அவளை கன்ஃபியூஸ் ஆகுறா. ஹீரோ நினைக்கிறான், இவ காலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் நான் இவக்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். சாடியல் காலை அவன் வாய்க்கிட்ட கொண்டு வந்து வாயை மூடு, உன் குரலில் கேட்க விரும்பலைன்னு சொல்கிறான். அங்கே சிஸ்டம் காட்டுது, வைட்டாலிட்டி 1632, கான்சன்ட்ரேஷன்ஸ் 251, ரெசிடென்ஸ் 2167 பாயிண்ட்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு. இன்னொரு பக்கம் கேப்டன் கவனிக்கிறாரு, அந்த மான்ஸ்டர் மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. சாடியல் நம்ம ஹீரோ மேலே காலை வச்சு தேய்க்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுறான். அதனால் மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண முடியாமல் வாந்தி எடுக்குது. கேப்டன் இதை யூஸ் பண்ணி ஒரே போட்டுறாரு. அந்த மான்ஸ்டர் தரையில் விழுந்துருது. இங்கே இருக்கிற வாரியர்ஸ் எல்லாம் கேப்டன் செம்ம ஸ்ட்ராங்னு கத்துறாங்க. கேப்டன் இது சும்மா பஞ்சிங் பேக் மாதிரி தான் பெருமை பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட டிஃபென்ஸ் அஜிலிட்டி எல்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சிஸ்டம் காட்டுது. இங்கிட்டு கேப்டன் தன்னைத்தானே பெருமை பேசிக்கிட்டு இருக்காரு. சாடியல் செம்ம மோடில் இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ் வெளியே ஏன் இவ்வளோ சத்தம்னு கேட்குது. அது வேற யாரும் இல்லை, நியா. பாஸ் வாய்ஸ்ன்னு தெரிஞ்சதும் சாடியல் பதறி போய் ஹீரோவை தூக்கி வீசுறா. சாடியல் யோசிக்கிறா, அச்சச்சோ, நீயா ஆர்டரை மறந்துட்டேனே, இந்த மனுஷங்களை சீக்கிரம் கொண்டு என் தப்பை சரி பண்ணணும்னு நினைக்கிறா. ஹீரோ எழுந்திரிச்சு நிற்கிறான். அவனை சுற்றி ஒரு பயங்கரமான ஆறா வெளியே வருது. இன்னும் என் கூட விளையாட ஆசையான்னு கேட்குறான். நினைக்கிறா, ஏதோ தப்பா இருக்கே, இவனோட ப்ரெஷர் நியா மாதிரியே இருக்கே, இவனை எதிர்க்கலாமான்னு பயப்படுறா. நம்ம ஆளு பவரை காட்டவும் சாடியல் பயந்து இருட்டுக்குள்ள ஓடிடுறா. ஹீரோ துரத்தலாமான்னு பார்க்குறான். ஆனால் நம்ம டார்கெட் அந்த பிளாஸ்மா தான். ஏற்கனவே எனர்ஜி போயிருச்சு, இனிமே வேஸ்ட் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணுறான். இருக்கிற வாரியர்ஸ் கேப்டனை புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இருக்க வரைக்கும் எந்த டஞ்சனும் ஈஸி தானு. அப்போ திடீர்னு கல் செவுறு உடையுது. பெல்லா ஹீரோ கிட்ட ஓடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்குறா. ஹீரோ நான் சூப்பர்னு சொல்கிறான். பெல்லா விடாம உன் உடம்பெல்லாம் தூசி, உள்ள காயம் இருக்கலாம், மெடிக்கல் டீம் கிட்ட காட்டுவோம்னு சொல்கிறா. தூரத்துலேருந்து ஒருத்தன் இதை பார்த்துட்டு கையை இறுக்கி மூடுறான். கேப்டன் அங்கே கொண்டாடுறாரு, எல்லாரும் வாங்க, அந்த பாஸை நானே தனியாக ஜெயிக்க போகிறேன், என் உண்மையான பவரை பாருங்கன்னு கூப்பிடுறாரு. அவர் கணக்கு போடுறாரு, இது கண்டிப்பாக சி ரேங்க் இல்லை டி ரேங்க் தான் இருக்கும், இதை முடிச்சா ப்ரொமோஷன் கன்ஃபார்ம்னு. இன்னொரு பக்கம் அந்த சாடியல் முட்டி போட்டு சொல்கிறா, வெளியே ஒரு பவர்ஃபுல் மனுஷன் இருக்கான், பார்த்துருங்கன்னு. நயா அவளை கூப்பிட்டு, நான் உனக்கு என்ன ஆர்டர் போட்டேன்னு கேட்குறாரு. கதவை பாதுகாக்கணும், யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு சாடியல் சொல்கிறா. நயா அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு அவன் நெஞ்சில் ஒங்கி ஒரு மிதிக்கிறாரு. ஒரு வெடி சத்தம் கேட்குது. நயா சொல்கிறாரு, மொக்க காரணம்லாம் சொல்லாத. சாடியலை தூக்கி வீசிடுறாரு. ஏற்கனவே செத்து போன குப்பங்க மேலே போய் விழுந்துடுறா. நீயும் குப்பைதான்னு நியா சொல்லிடுறாரு. சாடியல் நான் சாக விரும்பலன்னு நினைக்கிறா. நயா இவ்வளோ வருஷமாக மனுஷங்க மான்ஸ்டர்ஸ்னு ஆயிரக்கணக்கில் ஏறிடுச்சு, இப்போதான் அந்த டீமன் காட்ஸ் பிளாஸ்மா உருவாக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு வெடி சத்தம் கேட்குது. யாரோ உள்ளே வராங்க. நயா யாருடா அது என் ரூமுக்குள்ளன்னு கேட்குறாரு. கேப்டன் கெத்தா உள்ளே வந்து, நான் தாண்டா உன்னை முடிக்க வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அங்கே சிஸ்டம் காட்டுது, டீமன் காட்ஸ் பிளாஸ்மா சாப்பிட்டா விஷம் முறிஞ்சிடும்னு. பாஸ் கேட்குறாரு, சாடியல் சொன்ன அந்த பவர்ஃபுல் மனுஷன் நீதானா? ஹீரோ யோசிக்கிறான், அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறது தான் பிளாஸ்மாவா? கேப்டன் ஆர்டர் போடுறாரு, யாரும் சண்டைக்கு வராதிங்க, இவனை நான் தனியாகவே முடிச்சிருவேன்னு. அங்கே இருக்கிற வாரியர்ஸ் எல்லாம் கேப்டன் மனுஷங்களோட பவரை காட்டுங்கன்னு உசுப்பேத்துறாங்க.
நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறான், அது பிளாஸ்மா தான், ஒரு மேஜிக் சர்க்கிள் வருது. கேப்டன் ஸ்வாடை எடுத்துட்டு முதலடியை கொடுக்குறாரு. பாஸுக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழல. அவர் ஒரு பவர்ஃபுல் அட்டாக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. கேப்டனோட ஆர்மர் சுக்குநூறாக அங்கே உடஞ்சிருது. ஒரே அடியில் தூக்கி வீசப்படுறாரு. வாரியர்ஸ் ஐயோ கேப்டன் பதறாங்க. கேப்டன் செவுத்துல போய் விழுகுறாரு. ஏன் சொல்கிறாரு, பரவாயில்லையே நீ கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், அந்த சேடியல் தான் வேஸ்ட்டுன்னு. கேப்டன் கீழே படுத்துக்கிட்டே யோசிக்கிறாரு. ஒரே அடியில் ஆர்மர் காலி, இது என்னடா அநியாயமாக இருக்குது. வாரியர்ஸ் எல்லாம் பயந்து போய் வராங்க. கேப்டன் அங்கே யோசிக்கிறாரு, இந்த டஞ்சனில் என்ன நடக்குது, மான்ஸ்டர்ஸ் பவர் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்குது, இவனை நேரடியாக எதிர்க்க முடியாதுன்னு முடிவு பண்ணுறாரு. கேப்டன் அங்கே சுயநலமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. டீம் மெம்பர்ஸை வச்சு இவனை டயர்டாக்கிட்டு அப்புறம் அடிக்கலாம்னு. எல்லாரும் முன்னாடி போங்க, உங்கள் திறமையை காட்டுங்கன்னு ஆர்டர் போடுறாரு. வைஸ் கேப்டன் ஃபார்மேஷன் இல்லாமல் போனால் மாட்டிப்போம், டேங்க்ஸை முன்னாடி விடுங்கன்னு சொல்கிறாரு. கேப்டன் காண்டாகி என் பேச்சு எதுக்குறியான்னு கேட்குறாரு. வைஸ் கேப்டன் இல்லை பாஸ்ன்னு பம்புறாரு. கேப்டன் மூடிட்டு போங்கடா, நான் பின்னாடி சப்போர்ட்டாக இருக்கேன்னு போய் சொல்கிறாரு. எல்லாரும் முன்னாடி போகிறாங்க. நயா நக்கல் அடிக்கிறாரு. சாவுறதுக்கு ரெடியாக வர முட்டாள் மனுஷங்க, உங்கள் சத ரத்தம் எதுவுமே குப்பைக்கு கூட லாக்கி இல்லைன்னு அவமானப்படுத்துறாரு. வாரியர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண பாயிறாங்க. அந்த பாஸ் ஒரு மாஸ் அட்டாக்கை ரிலீஸ் பண்ணிடுது. எல்லாரையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணிடுது. ஹீரோ டக்குன்னு பெல்லாவையும் வைஸ் கேப்டனையும் இழுத்து காப்பாற்றிடுறான். மற்றவங்க எல்லாம் கருகி போயிடுறாங்க. இந்த இடமே நாசமாக போச்சு. கேப்டன் வெப்பனும் உருகி போயிருச்சு. நயா அங்கே சொல்கிறாரு, உண்மையான பயத்தை காட்டுறேன்னு சொன்னேன்னு கேட்குறாரு. கேப்டன் இவனை ஜெயிக்க முடியாது, ஓடிடலாமனு முடிவு பண்ணுறாரு. ரீட்ரீட், எல்லாரும் ஓடுங்கன்னு கத்துறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.